பிரைஸ் த லார்ட். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த இடத்துல தாவீத ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் உன்னை முகத்தை தான் பார்க்கிறான், நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன். எல்லா மனுஷங்களும் உன் முகத்தை பார்ப்பானா, தாவீது எல்லாரை விட கடைக்குட்டி பையன், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு பையன். சாமுவேல் தீர்க்கதரிசி போய் அந்த இடத்துல போய் சூஸ் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, தாவீதை போய் அபிஷேகம் பண்ணும் போது இவருக்கு யாருன்னு தெரியல. ஈசாய் வீட்டுல ஒரு பையங்கும் போது தேடுறாரு. இல்லை 7 பேரையும் செலக்ட் பண்ணி பாக்குறாரு. ஆனா 7 பேரும் இல்லைன்னு ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனா கடைசியில பார்க்கும்போது தாவீதை கூட்டிட்டு வர்றாங்க. அப்போ அவர் எல்லாரும் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கூட மனுஷன் பார்க்கிற விதமா தான் பார்த்திருக்கிறாரு. ஆனா இவன் இல்லைன்னு ஆண்டவர் பார்க்கிற விதமா கடைசியில அந்த கண் திறக்கப்படும் போதுதான் தாவீது தான் இவன் தான் அப்படின்னு சொல்லி கடிச்சு போட்டவன் தான், புறம்ப தள்ளப்பட்டவன் தான், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவன் தான். ஆனா எல்லாராலையும் அவன் அப்படிப்பட்டவன். ஆனா ஆண்டவர் தெரிந்து கொண்டதை அந்த பாத்திரம். மனுஷன் இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, எல்லாரும் என்னை தள்ளிட்டாங்க, கஷ்டப்பட்டுட்டேன், வியாதியில நான் மாட்டிக்கிட்டேன், நான் ஒடுக்கப்பட்டுட்டேன், சில நேரம் குடும்ப சூழ்நிலையில பிரிஞ்சு இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு விதத்துல தனித்து விடப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு நீங்க இன்னைக்கு நினைக்கலாம். நீங்க ஆண்டவரை தேடுங்க. எல்லாராலும் ஒரு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில தாவீது அந்த வனாந்திர காட்டுக்குள்ள இருந்து கூட ஆடுகள் மேய்க்கும் போது ஆண்டவரோடு இருந்தார். அதனால ஆண்டவர் அன்னைக்கு மனுஷன் பார்க்கிற விதமா அவரை பார்க்கல, ஆண்டவர் இருதயத்தை பார்த்தார். அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னு. இன்னைக்கு உங்க இருதயம் எப்படி இருக்கு? நீங்க யாரோட இருக்கிறீங்க? இருக்கிற இடத்துல எந்த இடமா இருந்தாலும் சரி, சூழ்நிலையை கண்டு பயப்படாதீங்க, ஆண்டவரோடு இருங்க. ஆண்டவர் அந்த இடத்துல மனுஷன் பார்க்கிற விதமா உங்களை செலக்ட் பண்ண மாட்டாரு. அதற்கும் மேற்பட்ட ஒரு காரியத்துல ஆண்டவர் உங்களை தூக்கி எடுப்பார். இன்னைக்கு மனுஷன் உங்களை அற்பமா புறக்கணிக்கப்பட்டான்னா அதே இடத்துல உயர்த்துகிறது ஆண்டவர் மட்டும்தான். எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டீங்களோ, அவர் மனுஷன் பார்க்கிற விதமாய் அல்ல. அந்த மனுஷர்கள் எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் நீங்க உதவும்படி, அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவா இருக்கும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆண்டவரே, அன்னைக்கு தாவீது எல்லாராலையும் புறம்ப தள்ளப்படும் பொழுது, ஆண்டவரே என் சத்தத்தை யாரும் கேட்கலையே, இருதயத்தை யாரும் பார்க்கலையே, என் இருதயத்துல இருக்கிற அங்கலாய்ப்பை யாரும் பார்க்கலையேன்னு சொல்லி ஆண்டவரே அந்த அங்கலாய்த்து ஜெபித்து அந்த ஜெபத்தை என் தேவன் கேட்டார். ஆண்டவரே, இந்த வேளையில அன்னைக்கு கேட்டீங்களப்பா, இன்னைக்கு இதே கேட்டுக்கொண்டு இருக்கிற இயேசுப்பா, எத்தனை பேர் இதுல ஒதுக்கப்பட்டு வருமானம் இல்லாதபடி, குடும்பம் பிரிந்த சூழ்நிலையில, ஒருவேளை வியாதியில ஆண்டவரை இன்னைக்கு இருக்கிறார்களோ, ஆண்டவரை அவர்கள் இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். அவர்கள் மேலாண்டவர ஆண்டவர் உங்க கண் அந்த இடத்துல இறங்குகிறத பார்க்கட்டும். ஆண்டவரை நீங்க அந்த பிள்ளைங்களோடு இருக்கிறத பார்க்கட்டும். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரு. ஆண்டவரை நீங்க மனுஷன் முகத்தை பார்ப்பான். ஆண்டவரை நீர் இருதயத்தை பார்க்கிற தேவன் உன்னை நோக்கி கூப்பிடுகிறவர். இயேசுவா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரை வெற்றி உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரை சத்துருக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும், பாத்திரம் நிரம்பி வழியிட்டு ஆண்டவரை எந்த இடத்துல அவமானப்பட்டார்களோ அந்த இடத்துல என் தேவன் ஆண்டவரை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை, விடுதலையாக்குகிற வல்லமை இறங்கட்டும். எந்த இடத்துல வெட்கப்பட்டார்களோ அந்த இடத்துல கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்யுங்க. ஆண்டவரை ஆண்டவரை நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ராஜாக்களா எடுத்து பயன்படுத்துங்க, அதிகாரிகளா எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரை அந்த குடும்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அந்த தேசத்திற்கு ஆண்டவரை கொடுக்கும்படி, அந்த தேசத்துக்கு உதவி செய்யும்படி ஆண்டவரை இவர்களுடைய கைகள், வருமானங்கள் அத்தனையும் ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கட்டும். அப்படி செய்கிறதற்காக, ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.